திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் எதிர்த்து சட்டமன்றத்திற்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி, வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேரும் இருக்கிறது எண்ணிக்கை 4 பேர் தான். ஆனால் எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்கள் என்னைக்குமே மாறுபடுறது கிடையாது. அவர் புயலா இருப்பார், நான் தென்றலா இருப்பேன். கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் எனக்கு இல்லை. மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை மாத்துறது தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். நீங்களே நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது நீங்க மந்திரி பதவி ஏற்கும்போது இறைவன் பெயராலோ அல்லது தாய் தந்தையர் பெயராலோ நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் சில வாசகங்கள்லாம் இருக்கு. அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி. அதனால அவர் மந்திரி பதவி இருக்கக்கூடாதுங்கிறது. அவர் என்கிட்ட டெய்லி பார்த்து பேசிட்டு இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அசம்பிளி நாங்கள் திருமதி வானதி உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க தான் ஒன்றும் சொல்லலன்னு சொல்லி என்கிட்ட அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. மாநில உரிமை ஆதரவாக இருந்தால், மாநில உரிமை பறிப்பதற்கு ஆதரவாக இருந்தால் 2026 தேர்தலில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி. நான் சொல்றேன், திமுகவே டெபாசிட் வாங்காது. தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.